போட்டாக்ஸ் வந்து மசில்ல போடுற ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபில்லர்ஸ்ன்றது யாருக்கு எங்க வந்து டெஃபிஷியன்சி இருக்கோ இல்ல ஸ்கல்ப்ட் பண்ணணும்னா பண்றது, ஒரு சிலையை செதுக்குற மாதிரி செதுக்க முடியும். இப்போ ப்ரோஸ் லிப்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் போறாங்கன்னா அது சாலிடா இருக்கும், 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும். ப்ரோஸ் மட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப் மாறும். சில பேருக்கு 1 இயர் தான் இருக்கும், சில பேருக்கு 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க டச் அப் பண்ணிக்கணும். முன்னாடி எல்லாம் அந்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 20-25 வயசு வரைக்கும் எல்லாருமே அழகா தான் இருக்கு, எந்த பியூட்டி விஷயமும் தேடி போவேணான்னு சொன்ன ஒரு காலம் உண்டு. இப்ப நீங்க இது சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த அவேர்னஸ் இன்னைக்கு எல்லாமே அட்வான்ஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம். ட்ரூ தான் மேம். இதுக்கு ரீசன் என்ன நான் ஃபீல் பண்றது என்னன்னா, எல்லாருமே வந்து மத்தவங்களை பார்த்து கட் காப்பி பண்றாங்க. அந்த டைம்ல வந்து வாட் எவர் தே ஹேட் தே ஃபெல்ட் இட் லைக் கம்ஃபர்டபுள். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது ஓகே. இப்ப அப்படி இல்ல, வை நாட் ஐ? மத்தவங்க அப்கிரேட் ஆறாங்க, நான் அப்கிரேட்ல ஆறது என்ன? அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்சுவலா. இப்போ இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் இந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு மேடம்? ஒரு ஃபேஸ் கரெக்ஷன், ஒரு பியூட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஸ்கேல்ப் மேம். இப்போ ஏர் ஃபால் ஆகுதுன்னா சரி பண்ண முடியும், ஏர் டென்சிட்டியை கொடுக்க முடியும், அண்ட் அகைன் ஸ்டேஜஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ப்ரோவை மாற்றலாம். ஒரு சிம்பிள் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா ஃபெமினிசம் மேஸ்குலின் ஃபீச்சர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஃபெமினிசம்னு சொல்றது யாருக்கு ஃபீமேலோடைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. மேஸ்குலின் ஃபீச்சர்ன்றது ஆண்களுக்குடைய ஃபீச்சர், அவங்க எப்படி இருக்கணும்னு அந்த லுக்கு பார்த்தே வளர்ந்துருப்பாங்கல்ல ஜென்ரேஷன்ல. ஸோ இந்த லுக்கு சர்டன் ஏஜ்க்கு மேலே மாற ஆரம்பிக்கும். ஃபெமினைன் வந்து மேஸ்குலின் ஃபீச்சர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாங்க. லைக் மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹார்மோன் சுத்தமா செக்ரேஷன்ல இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஃபேஸுமே இன்வெர்டட் ட்ரையாங்கிளா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது எப்படின்னா, நம்ம வந்து சின்ன ஏஜ்ல இருக்கும்போது இன்வெர்டட் ட்ரையாங்கிளா இருக்கணும், மேல ப்ராடா கீழே நேரோவரா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பா மாற ஆரம்பிப்போம், மேல நேரோ ஆகி கீழே ப்ராட் ஆக ஆரம்பிப்போம். ஸோ இதைத்தான் நம்ம அந்த லெவலுக்கு மாற்ற முடியும். ஆமா, ஒருத்தவங்களை பெர்ஃபெக்டா பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரீசெண்டா ஒரு 4.5 இயர்ஸ்க்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா போன் ஃபார்மேஷன். ஸோ ஜென்ரலா இப்போ லேஸ் படி தான் நம்ம இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ்லாம் பண்றது. போட்டாக்ஸ் வந்து மசில்ல போடுற ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபில்லர்ஸ்ன்றது யாருக்கு எங்க வந்து டெஃபிஷியன்சி இருக்கோ இல்ல ஸ்கல்ப்ட் பண்ணணும்னா பண்றது, ஒரு சிலையை செதுக்குற மாதிரி செதுக்க முடியும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சிலைக்கு கீழே பேஸ் இல்ல அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், பேஸையும் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் சிலையை செதுக்குற மாதிரி. பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ன்றது தான் போனு. ஸோ போன் ஃபார்மேஷன் ஃபில்லர்ஸே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போனை ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் however you wish we can do it. எவ்வளோ பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கு இதெல்லாம். இப்போ இவ்வளவு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 35-40ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷனுக்கு போனாங்கன்னா அதோட லாஞ்சிவிட்டி எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப வர்ஸ்டா இருக்குமோன்னு ஒரு பயமும் இருக்கும் இல்ல மேடம்? கண்டிப்பா இருக்கும் மேம். எல்லாருமே கேட்கிற விஷயம் அதுதான். நான் பர்சனலா 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்னு, ட்ரக் ஆஃப் சாய்ஸ். உங்களுக்கு எந்த டாக்டர் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னன்றது நீங்க முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கணும். நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு அவங்க முன்னாடி தான் நான் அந்த மெடிசன்ஸை ஓப்பன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். எனிபடி எல்லாருக்குமே நான் அவங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அந்த மெடிசன் நம்மளுக்கு செட் ஆகும்ன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நான் கொடுக்குற ஒரு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் தான் ஷெல்ஃப் லைஃப் கொடுப்பேன். 10-12 இயர்ஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து சிலிகான் பேஸ் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். சிலிகான்ன்றது நம்மளுடைய அந்த மாலிகுல்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு மாலிகுல். அது வந்து நம்மள வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம உடம்புல பை பர்த்ல இருந்து இருக்கிற மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சர் என்னவோ அதை பிளான்டல் ஸ்டோர்ஸ்ல எடுத்து அதே ஸ்ட்ரக்சர் தான் இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரிஜெக்ஷனுக்கோ இல்லை இன்ஃபெக்ஷனுக்கோ அங்கே பாயிண்டே இருக்காது. ஸோ நான் சொல்றது இந்த மாதிரி ஏஜ் ரிவர்சிங் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா திரும்பியும் போக விடாம ஹாஃப் த வேல இட்ஸ் கால்ட் அஸ் டச் அப். ஹாஃப் த வேல யூ கேன் டூ த டச் அப். இப்போ ப்ரோஸ் லிப்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் போறாங்கன்னா அது சாலிடா இருக்கும், 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும். ப்ரோஸ் மட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப் மாறும். சில பேருக்கு 1 இயர் தான் இருக்கும், சில பேருக்கு 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க டச் அப் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலரா பீரியாடிக்கா நம்ம இதை அப்ரோச் பண்ணி தான் we can maintain this. டெஃபினட்டா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கல்ல மேடம், அந்த ஹேர் ரிமூவல் அதெல்லாமும் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. யா மேம், லேசர் ஹேர் ரிடக்ஷன் அகைன் சேம். நம்ம என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ண போறோம், எத்தனை ஃப்ரீக்வன்சி பண்ண போறோம், இப்போ நம்ம வர கிளைண்ட்டுக்கு ஏதாவது இன்டர்னல் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா, ஏன் ட்ரிகர் ஆகுது பர்டிகுலரா. நார்மல் ஜென்ரலா ஒரு ஹேர் ஃபாலிக்கலை கம்மி பண்ணணும்னா அதோட சினாரியோ வேற. பர்டிகுலரா
விமெனுக்கு growth இருக்கக்கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பட் growth இருக்கு அப்படின்னா கன்சர்ன் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணும்போது அப்சல்யூட்லி இட்ஸ் பர்மனெண்ட். இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்து அது சக்சஸ் கொடுத்த விஷயங்கள்னா ஷேர் பண்ண முடியும்? யா ஷூர், ஃபார் ஷூர். ஆக்சுவலாக என்னோட ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஐ திங்க் அவங்கள பற்றி சொன்னால் அவங்க ஷி வில் அக்செப்ட். ஷி ஹஸ் கிவன் தட் கன்சர்ன் அண்ட் ஆல். கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஐஆர்எம்மா இருக்காங்க. ஆக்சுவலி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்களே அது மாதிரி. அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஷீ கேம் டு தி கிளினிக். இது மாதிரி நான் நிறைய இடத்துல எடுத்திருக்கேன். ஐ நோ என்னை வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ஓகே அப்படின்ற என்ன ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன் அவங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம முன்னாடி உட்காந்து நீங்க இது இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வா அப்படின்னு இருந்துச்சு. ஜெனரலா நம்ம தான் இந்த கொஸ்டினை கேட்போம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எப்படின்னா அனாட்டமியே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கும் போது எப்படி படிப்போம்னா, ஓகே இந்த மசில் இந்த ஆரிஜின் இந்த இன்சர்ஷன்ல இருக்கும், முன்ன பின்ன ஒரு 2 mm 3 mm மாறுது, இட்ஸ் நார்மல் தான். அவங்களுக்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா மெசிடர்ன்ற ஒரு மசில் வந்து டோட்டல் ரீபொசிஷன். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய ஓரல் ரீஜனுக்கு நியர்பை இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுடைய அவுட்கம் என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, என் ஃபேஸ் ரொம்ப ஸ்லிம்மாக தெரியணும், மேஜர் ப்ரொசீஜர் எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக போகணும், எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அண்ட் அனாட்டமி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ எம் லைக் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அப்புறம் பால்பேட் பண்ணுவோம், இதெல்லாம் பார்த்து அனாட்டமியெல்லாம் மார்க் பண்ணோன்னே ஐ வாஸ் லைக் ஓஹோ இன்னைக்கு வந்து வேற சிறப்பான சம்பவம் இருக்கு. ஆஷா யூ பி மென்டலி ப்ரிப்பேர்டுன்ட்டு நான் சொல்லிட்டேன். எப்பவுமே ஜென்ரலி எனக்கு அப்படி இருக்காது, பிகாஸ் ஐ ட்ரெயின் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ அவங்க கிட்ட சொன்ன, மேம் ஜென்ரலாக இருக்க மாதிரி உங்களுக்கு அனாட்டமி இல்லை, நீங்க வந்து யூ ஹாவ் டு கைட் மீ நவ். ஆர் யூ ரெடி டு கோ ஃபார் த ப்ரொசீஜர்? யூ ஜஸ்ட் கைட் மீ. நாளைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, ஒவ்வொரு நாள் எப்படி இருக்குன்றதை எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா போட்டாக்ஸ்ன்றது ஒரு நியூரோடாக்சின். ஒரு மசிலுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அந்த ஆக்ஷனை கம்மி பண்ணவும் முடியும், அந்த ஆக்ஷனை நம்மளால நிறுத்தவும் முடியும். இப்ப அந்த ஆக்ஷன் வந்து என் புருவத்தை தூக்கிட்டு இருக்கிற ஒரு மசிலோட ஆக்ஷன்னா நான் அதை நிறுத்திட்டேன்னா அந்த புருவம் மேல இருக்காது, கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அது. எல்லா டாக்டரும் பயப்படுற ஒரு ப்ரொசீஜர், டு பி ஆனஸ்ட். So we did it and the results came out excellent. She just came and blessed me and said, ஒரு போட்டோ, இந்த போட்டோவை நீ பேனர் எடுத்து வெளியே போட்டுரு ஆஷா. She said like that and I was like felt so happy and blessed. So அது வந்து நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய சேஞ்ச்ல நீங்க சொல்லும்போது I could visualize that. Exactly. இப்படி இருந்திருக்கும். ஆமா. இப்போ இதுல வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்க்கும் ஸ்கின் காஸ்மெட்டாலஜிஸ்ட்க்கும் என்ன மேடம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைனா நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போவோம், அவங்களும் டாக்டர் தானே, ஆனா இதுக்கு போக முடியாதா? ஆக்சுவலா ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் பிளேஸ் டு ஓப்பன் அப் ஃபார் மீ நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், பட் பேச வாய்ப்பு இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட் காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு ஓவர்சீஸ்லேருந்து டெவலப் ஆகி வந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, சர்ஜரி பண்ணுற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அண்ட் தென் ஸ்கின் டிசீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, நான் டிசீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறது தான் நல்லது. ஸோ ஸ்கின் ஓரியன்டாக டிசீஸ்டு வருதுன்னா, இப்போ எங்கள் வீட்லேயுமே ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா அஃப்கோர்ஸ் டிரெக்டாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது டெர்மட்டாலஜிஸ்ட் தான். இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்டும் நிறைய காஸ்மெட்டாலஜிஸ்டாக மாறி இருக்காங்க. இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, மெடிசன் ஓரியன்டாக தான் இருக்கும். இப்போ நிறைய டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்க, but they have upgraded their skills. இப்போ காஸ்மெட்டிக் ஓரியன்டா வரும்போது absolutely they should never ever touch the skin disease at any cost. ஸ்கின் டிசீஸ்னு வரும்போது ஸ்கின் டேகுமே இன்க்ளூடட். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேக் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தானே பண்ணலாம்ல அப்படின்வாங்க. நோ, தட்ஸ் த ரைட் பர்சன் கிட்ட பண்ணுறது தான் பெட்டர். ஸோ டிசீஸ் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு தே ஆர் த மாஸ்டர் ஐ வுட் சே. ஒரு சிம்பிள் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் நான் சர்ஜிக்கலி அப்படின்னும் போது இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் இல்லாதவங்க பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸை. இப்போ டாக்டர்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி எப்படி இருக்குன்னா, இன்ஜெக்ஷனில் இருக்கும், அனாட்டமியில் இருக்கும். அனாட்டமி பேஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணலாம். இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டாக இருக்கும், யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி தேர் கால். இப்போ இஃப் தேர் கம்ஃபர்டபுள் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் தே கேன் ப்ரொசீட், இஃப் தேர் கம்ஃபர்டபுள் வித் காஸ்மெட்டாலஜிஸ்ட் தே கேன் ப்ரொசீட். பட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுதான் மேஜர். இன்ஜெக்டபிளா, நான் இன்ஜெக்டபிளா, இல்லை ஒரு சிம்பிள் மெடிஸ்பா மாதிரி போகிறோமா, இல்லை ஒரு சிம்பிள் ஃபேஷியல்ஸ் பண்ணுறோமா, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன சூஸ் பண்ணாலும் 10 கிளைண்ட்ஸில் ஒரு கிளைண்ட் வந்து கண்டிப்பாக டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்க தான் போகிறாங்க. எல்லாரையும் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள்,
செட் ஆகலைன்னா மாத்திக்கோங்க. ஆனா செட் ஆனவங்கள மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் இங்க தப்பு. செட் ஆயிடும், எல்லாமே நல்லா இருக்கும். பட் இமீடியட்டா ஒரு ரீல் பார்த்திருப்பாங்க, இல்ல ஸ்டோரி பார்த்திருப்பாங்க. ஒய் டோன்ட் வி ட்ரை ஹியர்? இப்ப வந்து லிபர்ட்டி நிறைய இருக்கு இல்லையா? ஃபினான்ஸ் வைஸ் ஆகட்டும், அந்த இண்டிபெண்டன்சி ஆகட்டும், யார்கிட்ட போய் கேட்கணும், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, குயிக்கா மாறிடுறாங்க இல்லையா? ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க. ஸ்கேல்ப்க்கு ஒரு டாக்டர், ப்ரோஸ்க்கு ஒரு பர்சனு, சீக்ஸ்க்கு அப்படி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காஷனா பண்றது இட்ஸ் பெட்டர். இப்போ உங்களோட ஃபீல்டுக்குள்ள இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற டைப் என்னன்னா ஃப்ரம் ஹேர் டு டோ எனி இது எஸ்தட்டிக் இது கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்றேன். நான் மேஜரா ஹெட் அண்ட் நெக் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றேன் என்னோட டிபார்ட்மெண்ட்ன்றனால. இப்போ அதர் பாடின்னு வரும்போது லேசர் ரிடக்ஷன் எடுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து இன்டர்னலா கொடுக்க வேண்டிய மல்டி விட்டமின்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம இன்ஃபியூஷன் பண்ணலாம். இன்ஃபியூஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் அது. அந்த மாதிரி தான். இப்போ இதே வந்து பாடி கான்டூரிங்கே இருக்கு. ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு டூ த பாடி கான்டூரிங். அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நான் சர்ஜிக்கலா படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பாடியில் வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாடிஸில் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கு, சர்ஜரியா நான் சர்ஜிக்கலா அது பேஸ் பண்ணி. ஜென்ரலா ஒரு கொஸ்டின், இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது, இப்ப நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியானால ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பத்தி நிறைய பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்டரா ஸ்கின் சரும பராமரிப்பு அப்படின்னு வரும்போது பேசிக்கா டிப்ஸ் சொல்லலாம், என்ன சொல்றீங்க? பேசிக் டிப்ஸ் தான் மேம். கண்டிப்பா ஒரு டே ரொட்டீன், ஒரு நைட் ரொட்டீன் வச்சுக்கோங்க. அந்த டே ரொட்டீன் நைட் ரொட்டீன் சிம்பிளா இருக்கும் பார்க்க. அந்த ப்ராடக்ட் செட் பண்றது தான் வேற லெவல். எல்லாருக்கும் எல்லா ஃபேஸ் வாஷும் சூட் ஆகாது, மாய்ஸ்சரைசர் சூட் ஆகாது, அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகாது இல்லையா? இந்த டெம்பரேச்சருக்கு, ஹியூமிடிட்டிக்கு சூட் ஆகாது. ஸோ அப்போ உங்களால ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியுதா அப்படின்னு. இல்லைன்னா ஒரு காஸ்மெட்டை பார்த்து நீங்க ஓகே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாத்தாம அப்படியே நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ஸோ டிப்னா டே கேர் நைட் கேர் இஸ் அ வண்டர்ஃபுல் டிப். ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றோம், அதுக்கேற்ற ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன். என்னோட சில கிளைண்ட்ஸுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த லேயர் போக முடியும். டே க்ரீம் போகலாம், லேயர் போகலாம், டோனர் போக முடியும், ஸ்க்ரப் வீக்லிஸ் ஒன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லேயரிங் பண்ணலாம். நைட் கேர்னு வரும்போது ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னி இருக்குன்னா அது சரியாகிற வரைக்கும் ஆக்னி கன்சர்னுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பிரைட்னிங் வேணுமா, பிரைட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. 2 கன்சர்னாக இருக்குன்னா 2 கன்சர்னுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிப்பு மேஜரா. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மளே ரெடி பண்ணிட்டு ஆக்னின்னா எல்லாத்துலேயும் அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கணும்னு எல்லா ப்ராடக்ட்லையும் அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு வாங்குவாங்க. அது உங்களுடைய கண்டிஷனை வேர்ஸ் தான் ஆக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிசைக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது ஒன் ஆஃப் த கோல்டன் ஸ்டாண்டர்ட் ரூல்னு சொல்லலாம். அந்த மாலிகுல் வந்து பல வருஷமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்ல சாலிசிலிக் இருக்கும், மாய்ஸ்சரைஸ்லேயே இருக்கும், சன்ஸ்கிரீன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இல்லை சன்ஸ்கிரீனில் ஸ்கிப் ஆகிடும். நைட் கேர் எல்லாத்துலேயுமே ஆயின்மெண்ட், சீரம் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு வர்சன் யுவர் கண்டிஷன் தான். ரொம்ப அதோடைய மாலிகுலோடைய ரியாக்ஷன் என்னன்னா ட்ரைனஸ் கொண்டு வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரைக்கு உங்களை புஷ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு, இப்போ ட்ரை ஆயிடுச்சு, ட்ரைனஸ்க்கு நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுமோ இல்லை திரும்பி ஆயிலுக்கு பார்க்கணுமா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு டிப் ஃபாலோ பண்ண. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்களே நிறைய இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நான் இது சாப்பிட்றேன், இது எடுத்தா காம்ப்ளெக்ஷன் ஆகிடும், 20 daysல ஃபேரா, இப்படிலாம் நிறைய சோர்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் டு கன்சல்ட் டாக்டர். ஆமா அது நிஜமாலுமே உண்மைதான். ஏன் அப்படின்னா நானுமே நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். 20 days transformation, 40 days transformation, just command PDF, we will send it across ன்ற மாதிரி. ஸோ நானும் அதில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன். சரி ஓகே, why don't we check அப்படின்ற மாதிரி. நீங்கள் பர்டிகுலராக அந்த பர்சன் யாரு போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி ஃபேர் ஆயிருப்பாங்க, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பிரைட் ஆயிருப்பாங்க. ஆனா வேற ஏதாவது ப்ராடக்ட் அங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானே நிறைய ரீல்ஸ் போய் கமெண்ட் பண்ணேன், ப்ளீஸ் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வருதுன்னா அது பிரேக் பண்ணாதீங்க. ஏதோ நீங்க ஜென்யூனா சொல்லுங்க, யூஸ் பண்ணுங்க நான் பண்ணேன் அப்படின்ட்டு. இல்ல பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லன்னு தெரியலன்னு கூட சொல்லிடுங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க அதை யூஸ் பண்றாங்கன்றது இப்ப என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. பட் பீப்புள் யார் பாக்குறாங்களோ அதுக்கு ஃபாலோ ஆயிடுவாங்க. ஃபாலோ ஆயிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு.
ரொம்ப 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 யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க மேடம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, காஸ்மெட்டாலஜின்ற ஒரு ஃபீல்டு வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒருத்தர்கிட்ட கொண்டு வர முடியும், அந்த ப்ரொசீஜர் பேட்டர்னை கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது அதுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, கண் கூட நம்ம விசிபிளாக பார்க்க முடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அதை தாண்டி இது மாதிரி மிஸ்லீட் பண்ற மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு எவ்வளோ போயிட்டு இருக்கு. உங்களோட ஃபீல்டில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்ன பாத்தீங்களா, ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு 1/2 hour 45 minutesக்குள்ள எல்லா விஷயங்களையும் பேசிட முடியாது. பட் இன்னைக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டது என்னன்னா, டஸ்கி ஸ்கின்னா இருந்தாலும் டார்க்கா இருந்தாலும் 3-4 levels ஆஃப் பிரைட்னஸ் கொடுக்க முடியும். ஆக்னே இருந்தா கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ண முடியும். எந்த ஒரு மெடிசனும் இல்லாம சில ப்ரொசீஜர்ஸ்லயே அண்ட் ஹேர் கான க்ரோத்கான விஷயங்கள் என்ன இப்படின்னு ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப தேவையான பல விஷயங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம்ல. கரெக்ட். மறுபடியும் வேற ஒரு கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.